ஹாய் ஃபார்ம், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நான் தான் உங்கள் சிஸ்டிகிட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயருங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 283 ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகிட்டோம். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மக்களே. கொஞ்சம் வந்துட்டு உங்கள் வீட்டு பையனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம எங்கே போயிட்டு தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இருக்கோங்க. என்ன நியூ இயர் எதுமோ குலதெய்வ கோயிலுக்குன்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக பார்த்தோம்னா வீட்டில் அம்மா அப்பாவும் கொஞ்சம் அதிக பக்தி உள்ளவாங்க. எனக்கும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் ஏன்னா நியூ இயர் புது வருஷம் ஆரம்பிக்கிறதே கொஞ்சம் பக்தியோடு ஆரம்பிப்போமே அப்படின்னு தாங்க. பக்தியோட மீன்ஸ் லைக் எப்படி சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா நல்ல விஷயத்துலையும் நம்ம கோவிலுக்கு போகிறோம், வரோம், பிடிக்கிறோம். பட் ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்புங்க. பார்த்தீங்கன்னா ஒரு டீ பிரேக். உனக்கு டீயா காஃபியா? வேர்டு நோ நோ பிளாக் டீ. இந்த வருஷம் வந்துட்டு நான் சுகர் கட் பண்ணலான்னு இருக்கேன். டயட் ஃபாலோ பண்ண போகிறேன். டயட் ஃபாலோ பண்ணுறேன். எஸ். தேரியா இந்த வருஷம் நான் தேத்தி காட்டுறையா. அதே மாதிரியே ஃபேம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் அழகாக இருக்குங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக காட்டுக்காரங்க, மீன்ஸ் லைக் இந்த விவசாயம் பண்ணுறவங்க, இந்த தென்னந்தோப்பு, இந்த மாதிரி இந்த பக்கம் இருக்க மக்கள் வந்துட்டு அவங்க வாழ்வாதாரமே இதுதாங்க. ஸோ அதனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி இதுதாங்க இருக்கும். அதிக விவசாயம் தான் பண்ணுவாங்க. லைக் நீங்களே பார்த்தாலே தெரியுங்க, பார்த்தீங்களா? விவசாயம், தென்னந்தோப்பு, வாழை மரம். கண்டிப்பாக வீட்டுக்கு வாழை மரம் இல்லாமலாம் இருக்காது இந்த பக்கம். பார்த்தீங்களா, நான் அப்படியே சொன்னேன்னா இந்த பக்கம் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க அப்படின்னு. இங்கே பாருங்க, அமைதியாக இருக்குங்க இந்த பக்கம். சீரியஸ்லி. அது இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாலம் இருக்குங்க. நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா கூட எக்ஸலில் வரும்போதெல்லாம் அந்த பாலத்துக்கு, இப்போ தான் அந்த பாலம் புதுசாக கட்டியிருக்காங்க, நான் காட்டுறேன் பாருங்கள். அப்போது எப்படி இருக்கும்னா கீழே இருக்குங்க, லைக் தண்ணி வந்துட்டு அது இந்த மாதிரி ரோடு தான் இருக்கும். இந்த ரோட்லேயே தண்ணி அப்படியே கிராஸ் பண்ணி போகும். அந்த ரோட்டு மேலே தண்ணி போகும். அப்புறம் தண்ணி அங்கே கர்நாடகாலலாம் எடுத்து விட்டா நம்ம மேட்டூர்லாம் தண்ணி அதிகம் வந்துடுது இல்லைங்க. அப்போ வந்துட்டு ரொம்ப தண்ணி அதிகமாக இருக்கும். அதனால் மக்கள் போகிறதுக்கு சிரமமாக இருக்குன்ட்டு இந்த இது பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த பாலம் தான் இப்போது ரீசெண்டாக கட்டியிருக்காங்க. அப்போது நான் அப்பா கூட நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலே தண்ணி போகும், அப்படியே தண்ணி போகும். நாங்களும் ஒரு வாட்டி விழுந்திருக்கோம் வண்டியில் வந்து. அதெல்லாம் ஒரு மெமரிஸுங்க. நானும் இந்த இயர் 2026 கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டை கொடுத்து நல்ல கண்டென்ட்டாக கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே ஃபேமு, கீப் சப்போர்ட்டிங். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நம்ம வந்துட்டு பொங்கல் வைக்க போகிறோம். ஸோ அந்த கிளிப்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இதுதான் ஃபேம நம்ம கோவில். இதுதான் நம்ம குலதெய்வ கோவில். வந்தாச்சு. ஜிடி நிற்கிதுங்க, 7373. நல்லா இருக்கே. மம்மி வந்துட்டாங்க. இப்படி போட்டுருங்க. ஓகே ஃபேமா, நான் உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
என்ன மம்மி பொங்கலா? சக்கரை பொங்கலா? ஆமாடா. இல்லை என்ன பொங்கல்? சக்கரை பொங்கல் தான். வெள்ளை பொங்கலா சக்கரை பொங்கலா கரெக்டாக சொல்லுங்கள். சக்கரை பொங்கல், வெள்ளை பொங்கல்லாம் இல்லை. சக்கரை போட்டால் எப்படி தான் வெள்ளையாக இருக்கும். வெல்லம் போடுறோம்ல, வெல்லம் தானே அது? வெல்லம் தான். அப்படியே எங்கள் அம்மாட்ட கொடு. ஆமாம் அதில் வச்சுருக்காங்க. தொட்டு 3 பட்டை போடுமா. ஏன் அனல் கலவா தெரியல உங்களுக்கு? அது அப்படிதான். மம்மி ஆராய்ச்சி யோசனையாக இருக்குது. எரியுமா? பற்ற வைக்கிறேன் கற்பூரம் பற்றி. ஏன் குடிஞ்சிட்டு பார்க்குறியே நடுப்புகளை தலையை விட்டுக்கிட்டு? அடுப்புக்குள்ளே தலையை விடலான்னு தான். கம்பெனி அம்மா தாயி கரெக்டாக இருக்கா மம்மி? ஆக்சுவலாக இப்போ பொங்குச்சுன்னா எப்படி பொங்கணும்? இங்கே வை. ஒட்டவே இல்லை தண்ணி லைட்டா. அப்படி போடு மதர். உன் பிள்ளைய நல்லா வளர்த்திருக்க நீ. கிராண்ட் மதர் ஒன்று தான். எல்லாம் நாங்களே வளர்ந்துக்கிட்டோம். இங்கே அந்த மூஞ்சை காட்டு, வளர்ந்த மூஞ்சை காட்டு. இங்கே ஒரு நிமிஷம் மம்மி. பொங்கி இந்தாண்ட வரட்டுன்னு தான் நான் வச்சுருக்கேன். நீங்களா வளர்ந்த இந்த மூஞ்சை காட்டுங்க. என்னையெல்லாம் எங்கள் அம்மா வளர்த்தவே இல்லை. இங்கே ஐயோ எங்கள் அவ்வை பாட்டி தான் வளர்த்துச்சு. மம்மி என்ன மம்மி இப்படி சொல்லுது அம்மா? சொல்லிவிட்டு போகுது. அவள் பிறந்ததே அவங்க பாட்டிக்கிட்டு போயிட்டாளான்னு கேளு. அப்புறம் என்ன? ஆமாம் இல்லை அப்படின்னு கேளுடா நீ. ஏமா பிறந்தனே பாட்டிட்டு போயிட்டியாமா? தேங்காய் எல்லாம் கழுவி எல்லாம் எடுத்து ரெடி பண்ணுறதை பண்ணுப்பா. பிறந்ததே அவங்க பாட்டிக்கிட்டு போய் அவங்க பாட்டிக்கிட்டு தான் பாலே குடித்தான். ஆமாம். இந்த காசு தண்ணியை வை, வண்டியில் போடணும். தண்ணியை வச்சு அதான் அந்த இது கொண்டு வரலையா? நம்ம ஒரு குண்டா இல்லையா ஊற்றுறதுக்கு தண்ணி? அதான் பெரிய குண்டானா ஆய கொண்டாந்து. சரி ஓகே. போதுங்க. சுற்றி எடுத்து வந்தியாப்பா? சுற்றி எந்த பேர் இது எங்கே இருக்குதா? நாளைக்கு உங்கள் வீட்டுக்காரிக்கிட்ட சொல்லுவீல்ல? புரியல மறுக்கா சொல்லு. நாளைக்கு உங்கள் வீட்டுக்காரிக்கிட்ட சொல்லுவீல்ல? இப்படியெல்லாம் வைக்கிது வச்சுது நீ வெய்யி. ஐயா பார்க்கலாம் உங்கள் வீட்டுக்காரி எப்படி பொங்க வைக்கிறாங்க. பார்ப்போம். வச்சா பேசிக்கலாம். வச்சா பேசிக்கலாம். என்னயா அவன் நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டு பிள்ளையா இருந்தா இப்படி வைப்பா. அவன் அங்கே இருக்கிற பிள்ளையா இருந்தா எப்படி வைப்பா? நீ நல்லா இருக்கு. அதுக்கு நானே பரவாயில்ல. எதுக்கு எங்கள் அம்மா பரவாயில்ல. நீ நல்லா பேசுகிற. நீ வா, நீ என் கூட வந்துடு. கூட்டிகிட்டு பெங்களூர் வந்து என்ன பண்ணிட்டோம்? பெங்களூர் கூப்பிட்டு போறியா? நான் பெங்களூர் கூப்பிட்டு போயிட்டு ஆயா என்ன பண்ணுறது? சோறாக்கி போடுமில்ல உங்களுக்கெல்லாம். அதான் பிஜிலே சோறாக்கி போடுறாங்களே. ஆயா அங்கே சோறாக்கிறதுக்கு வேலைக்கு சேர்த்து. சோறாக்கிறதுக்கே கூப்பிடுறாங்கடா. மாதம் 10,000 தராங்களாம். சோறு 3 வேளை சோறு போட்டு தங்கறதுக்கு இடம் விட்டு அவர் போகிறதானே கொடுத்து எல்லாம் இந்த அப்பனே இந்த பிள்ளைய விட்டுட்டு எங்கன்னு போட்டேன். மட்டை இன்னும் வைக்காது. மட்டை பகுதி ஒன்று தான் வச்சுது. அதுவே மதர் பொங்கிடுச்சு. மேலே கொஞ்சம் மொண்டு கீழே வச்சுட்டு அதான் அடுப்பு அமைஞ்சு போயிருந்தா. ஓ பொங்கி வந்தாவா? இந்தா இதை அந்தாண்ட ஊற்றிட்டு கொடு. இன்னும் கொஞ்சம் மோண்டு வைக்கலாம். அடுத்த வாரத்தில் தராங்களாம் 3000 ரூபா பணமும். எல்லாம் இப்போ பொருள் பொங்கலுக்கு போடுற பொருள் எல்லாமே போன தடவை ஒன்றுமே தரல. ஆமாம் இந்த விஷயம் தர்றாங்க. எல்லாம் கரைஞ்சிக்கும். அவ்வளோ கொதிக்கிறதுல மம்மி நான் தண்ணி ஊற்றணும் போலையே இல்லையா? தண்ணியெல்லாம் வேணாம்.
இதே தண்ணியாட்டம் பாரு, இன்னும் கொஞ்சம் நேரம் போய் பாரு, இந்த வெள்ளமெல்லாம் கரைஞ்சி தண்ணியாட்டம். அடுப்பு எரி விட வேணாம்ல, இல்லை கிண்டி விடணும். இதான் அந்த முட்டை வைக்கலாமா? அது வேண்டாம், இது முன்னாடி கீழே பாரு அந்த இதாட்டு இருந்துச்சு. அது இதே பாரு தண்ணியாட்டம் ஆயிடுச்சு. இன்னொன்று வேகணும். சரியா இருக்குண்ணே, பாரு பொங்கி பொங்கல் வரும்போது பாரு. கோயிலுக்கு வந்து எதையாவது வாங்கி போவோம். அந்த பையனுக்கு பக்கத்துலேயே மண்டபம் இருக்குது. பரவாயில்ல என்னன்னு தெரியல, வந்தான்னா வாங்குவேன். இதுக்கு போனால் எத்தனை கேட்கும், இன்னும் ரெண்டா கேட்கும். பொம்மை இருக்குது, அத்தனை பொம்மை, நிறைய பொம்மை இருக்கு. நிறையா பொம்மை, தலைவாணி குரங்கு பொம்மை, அது இது எல்லாம் இருக்குது. போதும் போதும், தேக்கிற பாத்திரம் ஓட்டை ஏற போகுது. அப்படி இதை போட்டு அப்படி தேய்ச்சின்னு இருக்கியே. கறி வரணுமில்ல, நந்தினி எடுத்துக்கலாம். சரி போனா வீட்டில் போய் வளர்க்குறேன், போட வேண்டாம். பரவாயில்ல தேய். நல்லா தான் இருக்குது, இந்த சேலை கலர் நல்லா இருக்குது. அப்படியே சொன்னே அப்படியே மூஞ்சில் 1000 வாட்ஸ் பல்ப் இருக்குது. செட் சாரியா? ஓகே. ஐயா மகளிர் தின சாரினா ஆஃபீஸில் எல்லாரும் ஒரே மாதிரியே சேலை எடுத்து கட்டுவாங்கள்ல, அது. நம்ம வீடு கட்டும்போது தானே வந்தோம் பொங்கல் வைக்க. வச்சமாண்ணா எல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்க. ஊன் கொட்டாதீங்க. மா அது ஓகே, பொங்கல் வச்ச மாதிரி தெரியலம்மா. அடுப்புல வைக்கிட்டா கெட்டி ஆகட்டும். அப்பாடா முடிஞ்சுதா? பொங்கல் போடலாம். ஓகே. ஹெல்மெட் இங்கே இருக்குல்ல? ஹாய் சொல்லையா, சும்மா ஹாய் சொல்லு. கையாட்டியா? ஹாய் சொல்கிறேன். ஹாய் ஹாய் ஹாய். வருகிறேன் மம்மி. சாமி
பழடஞ்ச கிணத்தோரம் பெயரையும் புரிய வரும் 12 மணியானா மக்களே இதுதான் மக்களே பிரியாணி அம்மன். வரும் புள்ளி வாய்ப்பு மோஸ்ட் ஆஃப் த மக்கள் பார்க்குறவங்களுக்கு தெரியும். மேபி வெளியூர்லேருந்து வேறு இடத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த சாமி தெரியுமான்னு தெரியாது. ஸோ உங்களுக்கோசரம் காட்டுறதுக்கோசரம் தான் மக்களே இது வீடியோ. நம்ம பார்த்தீங்கன்னா பூஜை போட்டாச்சு பைக்குக்கு. பூஜை போட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம் போகிறோம் மக்களே. கீழே வச்சுடுவான். பைய மட்டும் எடுத்துருவாங்க, கட்டை பையெல்லாம் அப்புறமா எங்கே ம் ஆ என்னங்க இங்கே வாங்க இங்கே வரேங்க. பின்னால் வண்டி மக்களே நம்ம இப்போ சாமி கும்பிட்டாச்சு. ஸோ நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.